ஏதோ தமிழ்நாட்டில் ஒரு தவறான புரிதல், நான் மற்ற மதத்தை சார்ந்தவன் என்று சொன்னால் நான் மதச்சார்பற்றவன், இந்து என்று சொன்னால் நான் மதச்சார்புடையவளாக மாறிவிடுகிறேன். அப்படி இல்லாமல் இந்த மதத்தின் மாண்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை ஒரு இந்துவாக நான் வலியுறுத்தி சொல்கிறேன். அதே மாதிரி தமிழ்நாட்டில் பல தவறுகள் நடக்கிறது, இவையெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும். நேற்றைய தினம் ஒரு செயலி, ஒரு இணையதளம் அரசாங்க மருத்துவமனைகளுக்கு தானம் கொடுப்பதற்காக ஒரு இணையதளம் ஆரம்பித்தார்கள். அதை நானும் பாராட்டினேன். ஆனா ஒரே நாள்ல 3 கோடி சேர்ந்திருக்கிறது பெருமை அல்ல, அது எந்த அளவிற்கு மக்களுக்கு சென்று சேருகிறது என்பதுதான். சாமானிய மக்களுக்கு மருத்துவ உதவியாக சென்று சேருகிறது என்ற சமீபத்தில் தொண்டைக்குல அறுவை சிகிச்சை ஒரு தம்பி அங்க இறந்திருக்கிறார். திருச்சியில ஒரு அரசாங்க மருத்துவமனையில சிகிச்சை பெற்ற ஒரு சிவிலியர் இறந்திருக்கிறார்கள். ஆக ஏதோ இது விளம்பரத்திற்காக மட்டும் அல்லாமல் முழுமையாக மக்களுக்கு தேவையானவற்றை கொடுக்கும் அரசாக மாற வேண்டும் என்பது. அதே மாதிரிதான் கல்குவாரிகள், 16 கல்குவாரிகள் ஏற்கனவே ஈடியால் மூடப்பட்ட கல்குவாரிகள். மதுரை கலெக்டர் தான் 2005 இருந்து 2011 வரைக்கும் கண்டுபிடித்தார். 60,000 கோடியில் ஆரம்பிச்சு 1,00,000 கோடி மக்களுக்கான வரிப்பணம் சுரண்டப்பட்டு இருக்கிறது குவாரிகள்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனா இப்ப அந்த வழக்குகள்லாம் என்னாச்சுன்னு தெரியல, அவர்களுக்கு எல்லாம் தண்டனை கிடைத்ததா என்று தெரியல. திருப்பி மூடப்பட்ட குவாரிகள் திறக்கப்படுகிறது என்றால், அதுவும் காவிரி படுகையில் திறக்கப்படுகிறது என்றால் இது சுற்றுச்சூழலை பாதிக்கும். முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதில் எல்லாம் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தாவேகா ஆட்சி இன்னும் அதிக வேகம் எடுத்து மக்களுக்கான பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் ரீல்ஸ் 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 சொல்றாங்க. ஆனா எனக்குள்ள கவலை என்னன்னா, நியாயமாக சென்று ஒரு ஆய்வு செய்வதை கூட, அது நியாயமா ஆய்வு செய்யலாம், ஆய்வு செய்யக்கூடாது என்பதில்லை, ஆய்வு செய்வது நல்லதுதான். ஆனா நியாயமாக ஆய்வு செய்வது கூட ரீல்ஸ் எடுத்து அது ஏதோ ஒரு பரிகசிக்கப்படுவதை போல போட்டு அப்படியெல்லாம் செய்யாம இன்னும் ஒரு தீவிரமான மக்கள் நலனில் அக்கறை கொண்ட போக்கஸோட நீங்க இருக்கணும் அப்படின்னு எனது கருத்து. ஏன்னா இதை ஒரு ஷூட்டிங்காவே போய்கொண்டிருக்கிறதோ என்பது நமக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஷூட்டிங்ல இருந்து ரியல் உலகத்திற்கு மக்களுக்கான பிரச்சனை. இன்னைக்கு காமராஜரை விழா கொண்டாடுறோம்னா, காமராஜர் அதிகமாக மக்களை சந்தித்தார். மக்களை சந்திக்க 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 தான் மக்களின் பிரச்சனைகள் தெரியும். முதலமைச்சர் விஜய் மக்களை சந்திக்கிறேன்னு கரூருக்கு போயிட்டு வசனங்கள் தான் பேசினாரே தவிர, ஆனா மக்களை இன்னும் அதிகமாக, கரூர்ல மட்டும் இல்ல எல்லா இடங்களிலும் மக்களை சந்திக்க வேண்டும். நேற்றைய தினம் முதலமைச்சர் விஜய் அவர்களிடம் ஒரு புகார் கொடுக்க சென்ற ஒரு பெண் தீக்குளிக்க முயன்றிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். எல்லாரும் சிஸ்டமைஸ் பண்ணி அங்கெல்லாம் புகார் கொடுப்பதற்கு அதிக கூட்டம் வந்தால் கூட அதை சரியாக நிர்வகித்து பொதுமக்களை பார்க்க வேண்டும் என்பது எனது கருத்து. இன்னும் 2.5 ஆண்டு தான் 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும், அதனால வெயிட் பண்ணுங்க அப்படின்னு பெரும்பாலான கட்சிகள் சொல்றாங்க. அது உண்மையா மேடம்? ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நிச்சயமாக நமது கொள்கை தான். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா, அன்னைக்கு பாருங்க, ஒரு ஆட்சி வந்தாச்சு, பல பேர் சட்டமன்றத்தை ராஜினாமா செய்யறாங்க. அது குதிரை பேரமா இல்லைன்னா வேற பேரமா என்று விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது.